இலங்கையில் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு விடயம் தான். இது மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விடயம். உங்களோட உறவுகள் வந்து வெளிநாடுகளில் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகை தருகின்ற போது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான புதிய நடைமுறை ஒன்று இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த நடைமுறை மூலம் மிக மிக இலகுவாக இலங்கையில் வந்து வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகின்றவர்கள் தங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் டெம்பரரி டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த டெம்பரரி டிரைவிங் லைசன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக இதுவரை காலமும் கொழும்பு வெரகராவில் இருக்கிற, அதாவது கொழும்புல இருக்கிற வெரகரா டிரைவிங் லைசன்ஸ் ஹெட் ஆஃபீஸில் தான் நீங்கள் மோட்டார் வாகன பதிவு திணைக்களத்தினுடைய ஹெட் ஆஃபீஸில் தான் நாங்கள் போய் எடுத்துக்கொள்ளணும். இது ஒரு ஒன் டே சர்வீஸில் எடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் ஒன்று இருந்தது. அந்த சுச்சுவேஷன் வந்து தற்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டு மிக இலகுவாக நீங்கள் இந்த டிரைவிங் லைசன்ஸ் எப்போ நீங்கள் ஸ்ரீலங்காக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்களோ அந்த சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்றதுக்கான மிக இலகுவான வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இந்த வழிவகையை பொறுத்த வரைக்கும் இலங்கையர்கள் மற்றும் இலங்கைக்கு சுற்றுலா பயணமாக வருகின்றவர்கள் அல்லது டெம்பரரியாக இலங்கையில் வந்து ஒரு தங்கியிருக்கிற 6 மாதம் 5 மாதங்கள் தங்கியிருக்கிற வீசால வாராக்களாக இருக்கலாம், இவர்கள் எல்லாருமே வந்து இந்த லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி இலங்கை போக்குவரத்து திணைக்களத்தினால் இந்த அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்குது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் இந்த அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்குது. இது எப்படி நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் இதற்கான நடைமுறைகள், அதாவது ஒஃபிஷியல் நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுது. இதற்கு அடிப்படையில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்குமான காலப்பகுதிக்குள்ளே நீங்கள் இலங்கைக்குள்ளே விசிட் பண்ண போகிறீங்க அல்லது இலங்கையில் உங்களோட உறவுகள் வெளிநாடுகளிலிருந்து வரையினும் அவருக்கான டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கொள்ளணும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் இதை வந்து கொழும்பு பெரகரால் இருக்கிற, அதாவது நீங்கள் பன்னிப்பட்டியா போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னு பன்னிப்பட்டியாவில் நீங்கள் நுகைகூட அதுக்கு பிறகு வந்து விஜயராமா பாஸ் பண்ணி வைக்க வார வெரகரா என்று சொல்லப்படுற அந்த மோட்டார் வாகன பதிவு திணைக்களத்தினுடைய ஹெட் ஆஃபீஸ் டிரைவிங் லைசன்ஸ் வழங்குறதுக்கான ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. அங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு மிக முக்கியமாக தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு சொன்னால் உங்களோட ரெசிடென்ஷியல் வீசா, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த நாட்டினால் அங்கீகரிக்கப்பட்ட ரெசிடென்ஷியல் வீசா இருக்கணும். அதே மாதிரி உங்களோட வேலிடேட்டான பாஸ்போர்ட் காப்பீஸ், அதே மாதிரி வந்து என்ஐசி இருந்தால் என்ஐசி காப்பீஸ், இந்த பாஸ்போர்ட் என்ஐசி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலே ஓகே தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த நாட்டில் தற்பொழுது இருக்கிறீங்களோ அந்த நாட்டினுடைய அங்கீகரிக்கப்பட்ட வேலிடேஷனான, அதாவது தகுதியுடைய காலாவதியாகாத டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அது லைசன்ஸுடைய கொப்பியும் இருக்கணும். இது எல்லாமே இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வெரகரால இருக்கிற டிரைவிங் இன்ஸ்டியூட்டில், அதாவது உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுற மோட்டார் வாகன திணைக்களத்தினுடைய ஹெட் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக காலையிலேயே போனீங்கன்னு சொன்னால் இது ஈவினிங் ஒரு 2 அல்லது 3 மணிக்கு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிடும். அங்கே நீங்கள் செய்ய வேண்டியது மெயினாக ஐ டெஸ்ட் மட்டும்தான் செய்யணும், வேறு எதுவுமே செய்ய வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லை. அதே சந்தர்ப்பத்தில் தற்பொழுது என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இது எல்லாமே வந்து ஏர்போர்ட்லேயே பண்டாநாயக்க BMSTH எங்களோட இலங்கை பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலேயே உங்களுக்கான எல்லா வசதிகளும் இப்போ செய்து தரப்படுறது. இந்த நடைமுறை அமலுக்கு வருது எப்போ என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதியில் இருந்து இதற்கான நடைமுறைகள் வந்து இதற்கான கர்மபீடம் வந்து சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கைக்கான BMICHல இருக்கிற இந்த சர்வதேச விமான நிலையத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் பண்டாநாயக்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸுக்குள்ள என்டர் ஆகும் போது இமிகிரேஷனை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வெளிநாடுகளில் வருகின்ற போது இமிகிரேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கான கர்மபீடம் ஒன்று இருக்கும். டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கொள்றதுக்கான கர்மபீடம் இருக்கும். அங்கே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுங்க. இங்கே நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொல்லணும் அதே டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும். நான் டாக்குமெண்ட்ஸ் திரும்ப சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக வேலிடேட்டான பாஸ்போர்ட், அதே மாதிரி NSC உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அது பெட்டராக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் பாஸ்போர்ட் வேலிடேட்டாக இருக்கணும். ரெண்டாவது வந்து நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த நாட்டுக்கான வீசா ரெசிடென்சியல் டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். வீசா காப்பீஸ் இருக்கணும். அல்லது வந்து அந்த நாட்டினுடைய ஐடி கார்டு இருக்கணும். எமரைட் ஐடியாக ஏதாவது ஒரு ஐடி கார்டு இருக்கணும். இதுக்கு அடுத்த கட்டமாக எந்த நாட்டில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த நாட்டினுடைய டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த டிரைவிங் லைசன்ஸ் மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த டிரைவிங் லைசன்ஸ் இவை எல்லாத்தோட காப்பீஸும் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து போகும்போது நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் பண்டாநாயக்க ஏர்போர்ட்டில் இருக்கிற இந்த இமிகிரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு வருகின்ற போது இதற்கான கர்மபீடம் இருக்கும். டிரைவிங் லைசன்ஸுக்கான கர்மபீடம் தனியாக செப்பரேட்டாக இருக்கும். அங்கே நீங்கள் இதெல்லாம் சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான டெம்பரரி டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கும். நீங்கள் 1 மாதம் தங்க போறீங்க அல்லது 3 மாதம் தங்க போறீங்கன்னு சொன்னால் அதுக்கான டெம்பரரி லைசன்ஸ் கிடைக்கும். இந்த லைசன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக சந்தர்ப்பங்கள் இலகுவாக இருக்கும். இது வந்து சுற்றுலா பயணிகள் இலங்கைக்குள்ளே வருகின்ற போது அவர்கள் தங்களுக்கான வாகனங்கள் தாங்களே பெற்றுக்கொண்டு தாங்களே வாகனங்களை செலுத்துறதுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கும் சுற்றுலா பயணிகளை மேலும் அதிகரிக்கிறதுக்கும்
மேலும் அவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த நடைமுறைக்கு வந்திருக்குது. ஸோ இது மிக முக்கியமான ஒரு தகவல். இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவலோடு சந்திக்கலாம். சசிஎஸ்எல் பிளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அதன் மூலம் புதிய பல்வேறுபட்ட தகவல்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி. இணைந்திருந்த அனைவருக்கும்.